Good morning. Welcome to the day 2 of our 10 days challenge. You start with the day 1 challenge, whatever is there, உங்களுக்கு pranayama இருக்கும், and then you will have few joint movements, then the Surya Namaskar. இதெல்லாம் பண்ணிட்டு day 2 challenges start பண்ணுங்க. On day 2 also, you need to do all those joint movements, pranayama, Surya Namaskar, and then நான் பண்றதை சேர்த்து பண்ணுங்க. அப்பதான் பர்ஃபெக்டா இருக்கும். போலாமா? இன்னைக்கு டே 2ல we are going to add a new breathing practice which is called Bhastrika. நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. Come on, let us do it. இது ரொம்ப சிம்பிளான breathing practice தான். இதுல நீங்க forceful inhalation and forceful exhalation பண்ணணும். நார்மல் breathe in breathe out கிடையாது, கொஞ்சம் forceful along with your hand movement. Hand movement எப்படி இருக்கணும்னா breathe in பண்ணும்போது உங்க கை மேல நல்லா உங்க fingers open பண்ணிக்கோங்க. breathe out பண்ணும்போது கையை மூடி கீழே கொண்டு வரணும். இதை forceful breath ஓட கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம். இப்போ breathe in out, in out, in out, in out. இதே மாதிரி you are going to do it for 30 times. 10 times பண்ணுங்க. Take a deep breathe in, breathe out. Again 10 more times. Take a deep breathe in, breathe out. Then third round 10 times பண்ணுங்க. So this is Bhastrika. நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது நம்மளோட core and legsல. இப்போ வீரபத்ராசனா பண்ண போறோம். உங்களோட லெஃப்ட் லெக் கம்ஃபர்டபுளா ஃப்ரண்ட்ல எடுத்து வைங்க. உங்களோட பேக் லெக் ஸ்லைட்லி டர்ன்ட் இன்வர்ட்ஸ், உங்களோட கால் பாதம் உள்ள இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் பிரீத் இன் பண்ணிக்கிட்டே ஃப்ரண்ட்ல இருக்க காலை பெண்ட் பண்ணுங்க. கை ரெண்டும் சைட்ல மேல கொண்டு போயிட்டு உங்க கை ரெண்டும் ஜாயின் பண்ண போறீங்க. ஃப்ரண்ட்ல உங்களோட கால் இவ்வளவுதான் இருக்கணும், 90 டிகிரி. இதுக்கு முன்னால் எப்படி வரக்கூடாது. அதே மாதிரி தலையை தூக்கி பார்க்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிரீத் அவுட், உங்க கை கீழே காலை ஸ்ட்ரைட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம 5 ரவுண்ட்ஸ் பண்ண போறோம். பிரீத் இன் அப், இங்க 10 செகண்ட் ஸ்டே பண்ணுங்க. பிரீத் அவுட் டவுன், 10 செகண்ட் ஸ்டே பண்ணுங்க. இத 5 ரவுண்ட்ஸ் உங்களோட ரைட் சைட், 5 ரவுண்ட்ஸ் உங்களோட லெஃப்ட் சைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா சேர் போஸ். சேர் போஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யுவர் கோர். ஆல்வேஸ் ரிமெம்பர், இது நம்ம சின்ன வயசுல நிறைய பேர் பண்ணிருக்கோம். ஸ்கூல்ல எல்லாம் சேர் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கோம். அதே தான் பண்ண போறோம், நத்திங் டிஃப்ரெண்ட். யூ ஆர் கோயிங் டு இன்ஹேல், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அப். ஆன் எக்ஸேல், உங்களுக்கு பின்னால வால் இருந்ததுன்னா யூ கேன் ஆல்வேஸ் டேக் வால் சப்போர்ட். அப்படியே சேர் மாதிரி உட்கார போறீங்க, உங்க கை ரெண்டும் ஃப்ரண்ட்ல. இதுல யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஃபார் 30 செகண்ட்ஸ். அதுக்கப்புறமா இன்ஹேல், கம் அப், எக்ஸேல், ஹேண்ட்ஸ் டவுன். 30 செகண்ட்ஸ், 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம சீட்டட் பண்ண போறோம். அதுக்கு உங்களோட காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. நல்லா உங்க முதுகுத்தண்டு நேரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முதுகுத்தண்டு நேரா இருக்கும்போது உங்களோட கால் ரெண்டையும் பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா உங்களோட முதுக பின்னால கொண்டு போங்க. லைட்டா பின்னால சாஞ்சிட்டு இப்போ உங்களோட கை ரெண்டும் சைட்ல வச்சுக்கோங்க. உங்களோட காலை அப்படியே ஸ்ட்ரெயிட்டா உங்களோட நீக்கு கீழே ஃப்ளோருக்கு பேரலா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது இப்படியே கண்ணை மூடி ஒரு 30 செகண்ட் ஸ்டே பண்ணுங்க. அப்புறமா ஸ்லோவா வந்துடுங்க. இதே மாதிரி நீங்க 3 டைம்ஸ் பண்ண போறீங்க. 30 செகண்ட் ஸ்டே. அர்த்த மத்ஸ்யேந்திராசனா, உங்களோட காலை ஸ்ட்ரெயிட்டா வச்சு உட்காந்துக்கோங்க. இப்போ உங்களோட லெஃப்ட் லெக் பெண்ட் பண்ணிட்டு லெஃப்ட் லெக் உங்களோட ரைட் லெக்குக்கு வெளியே வச்சுக்கோங்க. உங்க கால் பாதம் கம்ப்ளீட்டா மேட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப பிரீத் இன் பண்ணிக்கிட்டே கையை ஷோல்டர் வரைக்கும் கொண்டு வாங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது உங்க ஆப்போசிட் ஹேண்டால இந்த நீ கிட்ட பிடிச்சுக்கோங்க. அப்படியே இன்னொரு கையை பின்னால கொண்டு போங்க. மேட்ல வச்சுட்டு திரும்பி உங்களோட பேக்ல இருக்க கையை பார்க்க போறீங்க. இங்க 3 பிரெத் ஸ்டே பண்ணுங்க. 3 டைம்ஸ் நல்ல பிரீத் இன், பிரீத் அவுட் பண்ணுங்க. ஸ்லோ பிரீத் இன் and then breathe out. 3 times breathe in, breathe out முடிஞ்சதுக்கு அப்புறமா come out of this posture. இதே மாதிரி திரும்ப திரும்ப 3 times each side பண்ண. ஒன்ஸ் அர்த்த மத்ஸ்யேந்திராசனா முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம இப்ப பிளாங்க்கு போலாம். இந்த பிளாங்க் உங்களோட எல்போவை கீழே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேபிள் பொசிஷன் வந்துடுங்க. இப்போ உங்களோட காலை பேக்ல எடுத்து ஸ்ட்ரெயிட்டா எல்போ பிளாங்க்கு வாங்க. உங்களோட முதுகு ஸ்ட்ரெயிட்டா இருக்கா பார்த்துக்கோங்க, which is very important. Stay in this elbow plank 10 seconds 3 times ஸ்டே பண்ணுங்க. இது நீங்க ஸ்டே பண்ணும்போதே உங்களோட வயிறுல நல்ல ஒரு வைப்ரேஷன் தெரியும். It strengthens your core. Bridge pose. இந்த bridge poseக்கு
நீங்க உங்களோட பேக்ல படுத்துக்கோங்க, முதுகு கீழே இருக்க மாதிரி. உங்களோட நீ ரெண்டையும் பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களோட காலை கிட்ட கொண்டு வாங்க. இப்ப அப்படியே உங்களோட ஆங்கிள கையால பிடிச்சுக்கோங்க. இது பிடிக்க முடியாதவங்க உங்களோட கையை நல்லா கீழே வச்சுக்கலாம். நல்லா ஃபர்மா மேட்ல வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறம் உங்களோட கழுத்து ஷோல்டர் வரைக்கும் கீழே இருக்கும். பிரீத் இன் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களோட பாடியை ரைஸ் பண்ணுங்க. உங்களோட ஹிப் செஸ்ட ரைஸ் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணிக்கிட்டே கீழே வாங்க. இப்போ பிரீத் இன் பண்ணிட்டு மேல வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்டே ஹியர் ஃபார் 10 செகண்ட்ஸ். இந்த இடத்துல உங்களோட பிரெத்தை ஹோல்ட் பண்ணாதீங்க. நார்மலா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. 5 ரவுண்ட்ஸ், 10 breaths stay, 10 seconds stay. Very good. With these asanas உங்களோட day 2 complete ஆயிடுச்சு. Next let us meet on day 3. அதுக்கு முன்னால உங்களுக்கு any doubt, please contact us. You can always comment below. See you tomorrow.